நீரளவே ஆகுமா நீராம்பல் 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 தனத்தலைவே ஆகுமா தான் பெற்ற செல்வம் செல்வம் இது பாரத கூட்டு பேரும் புகழ் வாழ்ந்த கண்டிப்பா எங்க தாத்தா 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 கதை அடிக்கிட்டா அவனு கேட்டுங்க தாத்தா வந்தார் வந்து ஆடும் போதே போட்டுறாங்க தாத்தா இல்லாத கூட்டு இல்ல எங்க போயிட்டாரா போயிட்டாங்க எல்லாம் போயிட்டாங்க எங்க போயிட்டாரு எல்லாம் விண்ணுலகம் விண்ணுலகம்னா அதாவது காலம் முடிந்து காலம் மாதிரி சேர்ந்து விட்டார்கள் எங்க போய் செத்துட்டாங்க செத்துட்டாங்கடா அவர் செத்துட்டாரு நீ எப்ப சாவட்டா இது வந்து தூக்கம் பிடிச்சா அதனால கேட்டு வாங்கிக்கணும் இங்க பாடனா பாரத கூட்டு சாதாரண பார்த்து நாமளும் கூத்து ஆடலாமா இருங்க அண்ணன் வந்துருப்பா அவன் ஆடாது கட் பண்ணிடுவாரு எங்க ஆளு பேசுங்க நீரளவே ஆகுமா நீராம்பல் நீரளவே ஆகுமா நீராம்பல் நீராம்பல் எனக்கா தெரியாது என்னது நீராம்பல் தெரியாது இதால இது நமக்கு வந்து செட் ஆகாது அதுல கூட நாலு அடி தான் பெற்ற தளத்தளவே ஆகுமா தான் பெற்ற செல்வம் தான் பெற்ற செல்வம் குணத்தளவே ஆகுமா குணம் குலத்தளவே ஆகுமா குணம் குளம் குளம் இல்ல குளம் குளம் குலத்தளவே ஆகுமா குணம் குணம் பாப்பா எண்ணி மாதிரி அந்த தண்ணி இருப்பேன் உங்க அப்பா இருப்பான் உங்க அப்பா எண்ணி மாதிரி அந்த தண்ணி இருப்பேன் ஆமாங்க நீ எண்ணி மாதிரி இருந்தா உள்ள இருக்கும் அதான் பின்னா இதே மாதிரி சொல்லி சொல்லி பூரா பெருப்பு லைன் ஆட வச்சுக்கீங்க போற ஊர்ல ஏன் நாங்க எல்லாரும் ஆடுறோம் நாங்க ஆடியா வெளிய ஒரு ஆளுக்கு காசு கொடுக்கணும் உங்களை மாதிரி ஆளுங்க சபை நோக்கம் சபை நோக்கம் எதிர் நோக்கம் எதிர் நோக்கம் இந்த சபையினுடைய நோக்கம் சபையினுடைய நோக்கம் பையன் தகலியா ஒரு போக்கு சவுட் ஆகி போச்சு பையன் தகலியா
வெச்சு வெளிய போய் ஐயோ அங்க ஓடி முட்ட குழந்தை கால்ல வச்சிச்சு பாவம் பார்க்கடலே நெய்யாக பார்க்கடலே மெய்யாக செய்ய கதிரோட விளக்காக செய்ய விளக்காக செய்ய சுடராகி அழிக்கே சுற்றி என்றன் மாலை கம்மாலை என் சென்மாலை உம்மாலை செம்மாலை என்று பகவானுக்கு 12 ஆழ்வார்கள், சிவனுக்கு 63,000. இந்த 12 ஆழ்வார்ல முக்கியமான ஆளு 3 பேர். யார் யாரு? பொய்கை ஆழ்வார், பூத்தாழ்வார், பேய் ஆழ்வார். பொய்கை ஆழ்வார், பூத்தாழ்வார், பேய் ஆழ்வார். பேய் ஆழ்வார், பேய் ஆழ்வார், பேய் ஆழ்வார். 3 பேரும் உலகளந்த பெருமாளுடைய ஆலயம். ஆமாங்க, நம்ம திருக்கோவில். ஆமாங்க. திருவிக்கிர சுவாமியாக அவதாரம் எடுத்து இந்த விண்ணை ஒரு அடியாகும் மண்ணை ஒரு அடியாகும் 2 அடி அளந்த இடம் நம்ம திருக்கோவில். எங்க இருக்கு உலகளந்த பெருமாள்? எங்க இருக்கு? நாகூர். அங்கே வந்து இந்த அம்மா இங்கதாங்க இருக்குது திருக்கோவிலூர்ல. பட்டாபிஷேக பத்திரி எங்க அம்மா பாஞ்சாலி. இந்த அம்மாவுக்கு நம்ம விலகு போனோம்னா வெள்ளை திரி எடுத்து நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊற்றி சின்ன அகில எடுத்து போடும். இதான் நம்மளால முடியும். எந்த பொருளுமே எடுத்தா இல்ல. ஆனா புகழோடு நாராயணனுக்கு தீபம் ஏத்தினார். அதுதான் பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார். ஆமா. பையன் தகலியாய் ஏ நாராயணா கண்ணா கோவிந்தா கண்ணா கோவிந்தா. இந்த மையம் என்றால் இந்த பூமி. இந்த பூமியை அகிலாக பார்க்கடல் ஏனையாக இந்த பூமியே அகில்னா எவ்வளவு எண்ணெயை ஊத்த முடியாது. பின்னாங்க கடல்ல எவ்வளவு ஜலம் இருக்கும் அந்த தண்ணி பூரா உனக்கு நெய்யாக தெய்ய கதிரோன விளக்காக செய்ய சூரியனே உனக்கு தீபமயத்திலே நாராயணா எனக்கு வந்த இடரெல்லாம் நீங்களும் ஏத்தினாரு. ஏத்தினாரா? ஏத்திட்டாரு. அதை விட ஒரு ஆள் தெரியும். யாரு? அவர் தான் பூதத்தாழ்வார். அவர் எப்படி ஏத்துறாரு? எப்படி? என் அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக செய்ய கதிரோட விளக்காக செய்ய அழியாடு அடிக்க சுற்றி எஞ்சன் மாலை சமாளை. எனக்கு இடராகி நீங்க என்று அப்படின்னு 2வது ஆழ்வார் ஏத்தினாரு. உமல இருக்க அன்பே ஒரு அகில் ஆறுமே ஒரு நெய் இன்புருக்கு சிந்தை உமல இருக்க சிந்தைய ஒரு திரி நாராயணா கோவிந்தா 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 என்று உமல இருக்க சிந்தைய ஒரு திரி. எங்க பாருமா வேகமா அது என் சின்ன கோவிந்தா பூத்தார் பொறிமா போனமா வந்தமானு எங்க போறான்னு கேளு. எங்க போறான்னு எப்படி? அந்த ஆழ்வார் 2 ஆழ்வார்ல நீர் நெருப்பு கடல் பூமி அத்தனை அடங்கி போச்சு. இன்னும் எந்த பொருள் இல்ல இல்லையா? 3வது ஆழ்வார் பார்த்தாரு. திருக்கண்டேன் ஒரே ஒரு பாவம் தான் கீழே இருக்கும் இல்லையா? ஒரே ஒரு பாவம் தான் கீழே இருக்கும். ஐயா தெரிஞ்சா அதான் என் மச்சினிச்சு பத்தியா தலைமையில பத்தியா பண்ண பூண்டி ஏற்றி வந்துருக்கியா? ஒரே ஒரு பாதம் பெருமாள் கோயிலுள்ள போனவங்க அத்தனை பேருக்கு தெரியும். ஆமா. இந்த பூமியால இடம் ஒரே ஒரு பாதம் மட்டும் தான் இருக்கும். பாதம் மட்டும் தான். பாதம் மேல இருக்கும். ஆமாங்க. அந்த ஒரு பாதத்தை பார்த்துட்டாரு 3வது ஆழ்வார். ஆமா. திருக்கண்டேன் திருப்பொன்மேனி கண்டேன் திகழும் சங்கு சக்கரம் கரத்தில் கண்டேன் திருவாகிய மகாலட்சுமி மார்பு கண்டேன். பாண்டிச்சேரி போனா சாராயங்களை கண்டேன். குடிகார கம்யூனிட்டில இந்த குடிக்கிற பூச்சி தான் வரும். ஆமா, கம்யூனிட்டில ராஜ்கால் 12 மணிக்கு போய் பாக்குறேன். அந்த பஞ்சாப் எதிர போய் ஒட்டமா நிக்கிறான். குடிகார கம்யூனிட்டி ஒருத்த கம்யூனிட்டி ஒருத்த பொறும்போக்க கறி வச்சு வாங்க எல்லாம் ஒரு அப்படி பண்றது. யாருன்னு கேளுங்க. இப்பதான் நேரம் கொடைக்கானல இருந்து வந்துக்கிறாரு. பொல்லா போட்டு அவர் யார் பேசுகிறவரு? அவர் யார் என்கிட்ட பேசினவர்? இங்க நிக்கணும், இடம் மாறாம இங்க நிக்கணும். அவர் யாரு என்கிட்ட பேசுவாரு? யாரோ ஒரு நாடகம் வந்து பேசுகிறார். அவருக்கு நான் ஊங்க மாட்டேன். ஆமா, திறந்து விட்ட நாய் எழுதி அவர் என்ன வச்சிருக்கலாம். நீ எழுதி வந்த மற்ற மயிலங்க அப்படித்தானே இருக்கும். சங்கு சக்கரம் கருத்தில் கண்டேன் திருவாகிய மகாலட்சுமி மாடி கண்டேன் நாமம் கண்டேன் சுவாமி. அப்படி என்று 3 ஆழ்வாரும் புகழோடு ஏற்றினார்கள். அப்பேற்பட்ட நாராயண மாறி லட்சுமியான மகாலட்சுமி ஆட்டு மருந்தியே இந்த அம்மன் கிளியேந்தும் பாஞ்சாலி பட்டாபிஷேக பத்திரி எங்க அம்மா யாகஜேரி பத்திரி பாஞ்சாலியுடைய அருளை பெற்று இந்த மாபெரும் சபை நாக்கனாக நான் வந்தேன்.
எத்தூரம் தாலி தம்பி மயக்கண்ணா சிதம்பரம் ஆளா தெரியுமா எனக்கு அது தெரியாது. ஐயோ நான் அம்மா மொழியில பார்த்துட்டேன். பை விட்டு பசு விட்டு இறங்குவான். ஓ அவன் இல்ல அவனுக்கு இங்க என்ன வேலை வந்திருக்கு மேல ஆசாமி வேலை சொல்லுங்க. சந்திரனுக்கு புதன் இருந்தான். சந்திரனுக்கு புதன் இருந்தான். புதனுக்கு புருவம் இருந்தான். புதனுக்கு வேகம் இருந்தான். புதனுக்கு புருவம் இருந்தான். புருவனுக்கு ஆயுள். நவிஷன் நவிஷனுக்கு ஏதி ஜெயாதி ஜெயாதி. 36வது தலைமுறையாக பிறந்த 36வது தலைமுறையாக பிறந்த எங்க அப்பா அப்பா 3 வேந்தர்கள். எங்க பெரியப்பா பெத்தப்பா சித்தப்பா பெரியப்பா பெத்தப்பா சித்தப்பா யாரு திருநாட்டு மகாராஜன் ஒன்று. திருநாட்டு மகாராஜன் ஒன்று. எங்க அப்பா அப்பா பாண்டு மகாராஜன் ஒன்று. பாண்டு மகாராஜன் ஒன்று. எங்க சித்தப்பா சித்தப்பா திருமகாராஜன் ஒன்று. ஒன்று. இந்த 3 பேருக்கும் திருநாட்டிற்கும் காந்தாரிக்கு 100 பிள்ளைகள். எங்க அண்ணன் இப்ப பாண்டு மகாராஜுக்கும் என் தாயாக இருதாய் குந்தா தேவிக்கும் மாத்ரா தேவிக்கும் இருதாய் பிள்ளைகளாக பிறந்த மூத்தராஜன் எங்க அண்ணன் தர்மராயர். தர்மனுக்கு நேரிலையோன் மதகஜம் பொருந்திய பீமாட்சி. பீமனுக்கு நேரிலையோன் அர்ஜுனனுக்கு நேரிலையோன் நகுலன். சகாதேவன். என்னுடைய பேரோ சகாதேவன். சாஸ்திரத்திலே மிகுந்த மணி சாஸ்திரமணிங்க இல்லையா? 5 பேருக்கும் பிள்ளை 5 பேருக்கு இளையவனாக பிறந்து இங்க என்ன நடக்கு தெரியுமா? இங்க என்ன நடந்தது தெரியுமா? எங்க அண்ணன் தும்பியான் தூணால் அந்த நாட்டையும் ராஜார்கள் பத்தினி பாஞ்சாலியை அழிக்க வேண்டும் கொல்ல வேண்டும் என்று அப்படி என்று எண்ணம் கொண்டவனாகிய எங்க அண்ணன் எங்க பெரியப்பா புள்ள சொந்த எங்களுக்கு அண்ணன் துரியோதனை செய்த வஞ்சகம் ஒன்றல்ல இரண்டல்ல அந்த மண்ணை எண்ணலாம் அவன் செய்த சூதுல எண்ண முடியாது அப்பேற்பட்ட அரக்கமாளியிலே தகனம் செய்ய வேண்டும் என்று செய்யாத அக்கிரமம் செய்தார். அரக்கமாளியிலே எங்கள் சாட்சாதி எம்பெருமான் நமோ நாராயண எங்க மாமனுடைய நல்வாளே அரக்கமாளியிலே தப்பித்து இடுமாவனம் சார்ந்து மும்முளக்கண்ணி இடுமாவலே மனமுறிந்து நேரா முன்னூத்தி மாதம் சார்ந்து 300 பிராமணர்கள் சுகவாழ்வு கொடுத்து அங்க இருந்து இங்க இந்த அம்மா இருக்காங்க எங்க பத்திரி பாஞ்சாலி சுயவரத்திற்காக அங்க சென்றோம். சுயவர கல்யாணத்துக்கு. ஆமா. உருவத்தை மாத்தி உருவங்க அங்கே சென்று பாஞ்சாலியை பலமுடித்து நாடு காட்டும் ஈசங்காட்டை காட்டினான். அங்கே இந்திர பிரதேசம் என்று ஒரு நாட்டை ஏற்பட செய்து அங்கே குடியேறி அங்கே இருக்கும் தருவாயில் ஆம்பளை எப்படி வேணாலும் செய்துடலாம். ஆமாங்க. பின்ன ஆம்பளை எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். கண்ணியாட்டிதே என்ன வர போறேன் ஒன்று கிடையாது. நாளைக்கு அடிச்சுட்டா மண்ணு. ஆமாங்க. மண்ணா போக போற நீ. ஆமாங்க. இந்த மண்ணுக்காக அவன் செய்த வஞ்சகம் ஓராண்டு அக்காத வாசம் 12 வனவாசம்னா காட்டு 12 வனவாசம் 12 வருஷம் காட்டுல இருக்கணும். ஆமா. உருவம் தெரியாம உருவம் தெரியக்கூடாது. அங்க உருவம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஓராண்டு அக்காத வாசம் நாட்டுல மறுபடியும். ஆமா. அப்படி நாட்டிலே இவர்தான் பாண்டவர்கள் இவர்தான் பத்தினி பாஞ்சாலி அப்படி தெரிந்து விட்டால் மீது மீண்டும் காடே வனவாசம் சென்று
போனமே அங்க எப்படி இருக்கிறோம்? எப்படி ஓராண்டு அக்கியாத வாசம் துளைக்க வேண்டுமே என்று விராட நாட்டிலே நாங்கள் குடியேறி பத்தினி பாஞ்சாலியோடு யார் யார் எந்தெந்த உருவத்தோடு அங்க சென்றோம், எப்படிங்க எப்படி இருந்தோம், எப்படி ஐவர் ராஜாக்கள் உருவத்தை மாற்றி எப்படி இருந்தது? எப்படி அவன் சொன்ன கட்டளை மீறக்கூடாது. ஐவர் ராஜா உருவத்தை மாற்றி எங்க அண்ணன் தர்மமே உருவாக்க முடியாது. எங்க அண்ணன் மூத்தவர் தர்மராயர் உருவத்தை மாற்றி செங்குப்பட்ட வடிவத்தை கொண்டு வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் 3 காலத்தை உணர்ந்து காலாகாலத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதாவது எங்களுக்கெல்லாம் கப்ப படம் கட்ட முடியாது. நாங்க பேரரசன், ஒரு சிற்றரசன் விராடத்தில் சென்று அவருக்கு கீழே போய் உட்காந்து பார்த்தா உள்ளம் அது மட்டுமா குறும்பு செய்யும் பீமசேனன் கொடிய பலாயனானான். மடப்பள்ளியிலே கரிசாதம் சமைக்க முடியாது பலாயுத்தனாக சென்று அங்கே சமையல்காரனா போனான் அவரு எங்க அண்ணன். அது மட்டுமா கரும்பு வில்லாத கூடைய காண்டிவன் வேடியானான். எங்க அண்ணன் அர்ஜுன ஆணுமில்லா பெண்ணுமில்லா 32 அழகு வாழ்ந்த 11 நாமதேயத்தை படித்த அர்ஜுன பெருமா ஆணுமில்லா பெண்ணுமில்லா வேடியாக இருந்ததை பார்த்து ஒதுக்குது அந்த வருஷம். ஆமா, அப்படி நானும் எங்க அண்ணன் எனக்கு மூத்தவரா இருக்கேன் நகுல சகாதியாக நாங்க 2 பேரும் காமகிரி ரந்திரபாலனாக உருவம் கொண்டு ஆடு மாடு மேய்க்க முடியாத பிள்ளையாகவும். யார் நீங்க? ஆமா, சாஸ்திரம் சொல்ல முடியாத பிள்ளையாகவும் மாட்டு மாட்டிக்கு ஒரு ஆளும் குதிரை ஆளுக்கு ஒரு ஆளும் அங்கே சென்று அங்கே காலம் கழித்தீங்க. ஆம்பளை எப்படி வேணாலும் பங்காளி பாகம் தரலாம் அப்படியே குத்திட்டு ஜெயிலுக்கு போயிடலாம். இல்லனா நீ எடுத்துக்கடா, நீ ஆண்டுட்டு போட, நீ ஆண்டுக்கு எங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு நாட்டை விட்டு இந்த ஊரை விட்டு எங்க மெட்ராஸ் போயிக்கலாம். ஆமாங்க. ஆனா எங்களுக்கு எல்லாம் பத்தினி பாஞ்சாலி எங்களுக்கு தேவியா இருக்குமே அம்மா யாகஜேனி. இந்த அம்மா எப்படி இருந்தாங்க தெரியுமா? எப்படி அந்த 1 வருஷம் இந்த அம்மா எப்படி இருந்தாங்க தெரியுமா? எப்படி பாஞ்சாலத்தை பத்தி வந்த உருவத்தை மாற்றி அங்க இருந்தோம். எங்க பத்தினி பாஞ்சாலி ஐவருக்கும் தேவியா இருக்கும் ஐயா பத்தினி படிப்பெண்ணாகவும் விருதசாரணி பூமாலைக்காரி இப்படி என்று சொல்லியான 5 பேருக்கு 5 ஜெயரதனி என்று சொல்லியான 5 பேருக்கு 5 நாமதேயத்தை வைத்து அந்த அம்மாவும் கூட இருந்தாங்க. ஆமா, அப்படி இருந்து செய்யாத அக்கிரமத்தை செய்தாங்க, தொட்டு துணிவிருந்தான். இதற்கு எல்லா 5 ராஜர்களும் சபதமிட்டோம். எப்போது நாடு நகரத்தை அத்தனையும் பறித்து கொண்டோமோ அங்க ராஜாக்கள் சூழ்மையான சபையில இருந்தானே மாத்திரத்தை ஆளுமையான சல்லியனை கொள்ளுவேன் என்று எங்க அண்ணன் மூத்தவராக தர்மராயருடைய சபதம். ஆமாங்க, இல்லையா?
ஏய் ஓ எப்போது கொண்டு வந்து என் தேவியாக பாஞ்சாலி வலது துறையை அவரை செய்தாயோ உன் தொடையை முறுக்கி வரை ஏன் தோடியா புரியுதா எங்க அண்ணன் நடனம் ஐயா உன் தொடையை முறுக்கி வரை அவன் தொடைய முடிச்சாதுங்க காலையில சம்பளம் கிடைக்காது போடா சம்பளம் நான் தான் சொல்றேன் இப்படி வா சம்பளத்து மேல தாங்கிறாங்க எங்க அண்ணன் வீமாட்சியுடைய சபதம் உன் துடையை முறித்து உன்னை படுகளத்தை சாய்க்கும் வரை பாடுகளத்துல சாய்க்கும் வரை கையால ஜலம் இருக்க மாட்டேன் தனித்து அப்புறம்னா அப்படி என்று அவருடைய சபதம் சபதம் இல்லையா நேத்து ஒரு சமாசாரம் நடந்தது ஆமாங்க பெரிய சமாசாரம் எனக்கா தெரியாது என்னன்னு கேளுங்க என் வீட்டுல ஒரு சமாசாரம் நடந்தது எனக்கா தெரியாது 10 ஆட்டுக்குட்டி ஓட்டி முட்டாங்க யாரு என் வீட்டுல இருந்து உங்க வீட்டுல அங்கு தேசத்தை ஆண்டு வந்தாரே எங்க அண்ணன் நாட்டை ஆண்டதும் பாண்டவர் காட்டை ஆண்டதும் பாண்டவர் பாண்டவர் அப்படி நாங்க காணவே போய் எங்க அண்ணன் தெரிஞ்சுதான் தூது மார்க்கமாக நாராயணன் பகவானுடைய சூதாலே நேற்று 17 அமரிலே கர்ணன் எங்கள் அண்ணன் என்று தமிழ் என்று தெரியாமல் எங்கள் அண்ணன் அர்ஜுனன் கருத்தாலே வானம்பட்டு ஆமா 17 முடிந்தது இன்னைக்கு 18 இல்லையா ஆமா ஒவ்வொரு இந்த 5 பேர்ல பத்திரி பாஞ்சாலி என்னுடைய விரித்த கூந்தலை எப்போது சிகபிடித்து இழுத்து வந்தானோ அறுதாமடி ஏற்றி என்னை அமர செய்தானோ இந்த கூந்தல் முடியும் வரை உன்னை மடித்து மணியா குடலை புஷ்பமாகவும் பூவாகவும் குடலை பூ நாளைக்கு பாரு நாளைக்கு மதியம் உன்னுடைய உதிரத்தை ரத்தத்தையே எண்ணெயாகவும் என்னுடைய உதத்தியா அவனை என் உதர்த்தான் எடுத்து சீப்பாகவும் எடுத்து இந்த கூந்தலை முடிக்கும் வரை இந்த கூந்தலை கை தொட்ட முடிக்க மாட்டேன் ஆமா ஆமா அப்படி துரியோதன உதர்த்தா என் எடுக்காத அப்படி என்று ஐவர் ராஜாக்களும் பத்திரி பாஞ்சாலி விட்ட சபதம் அப்படியே இருக்கு பகவான 4 முடிஞ்சு போச்சு நீ 18 இல்லையா ஒரே ஒரு ஆள் சபதம் மட்டும் தான் நேற்று முடிஞ்சது ஆமாங்க எங்க அண்ணன் அர்ஜுனன் முடிஞ்சு போச்சு இது எதிரத்திலே கிணத்திலே கல் போட்ட பாவனையா இருக்காரு எங்க மாமா நாராயணன் இன்னைக்கு யாரோடு யார் செல்வது இன்னைக்கு யார் கொள்வது இன்னைக்கு யார் அங்க அவன் பக்கம் இருந்து வராங்க அப்படின்னு தெரியாது எல்லாம் தெரியும் அவருக்கு என்ன அவர் மகாதேவனா சகாதேவன் அவருக்கு என்ன தெரியுமா அனைத்து எனக்கு தெரியும் என்னன்னாங்க நான் பிடிச்சு நான் கட்டி வேறு மாமா அப்படி என்று அவரிடத்திலே நான் சத்திய கூறி தூதுக்கு வந்த நேரத்தில் அவனை பிடித்து கட்டின பாரத்துல முடிப்பு அப்படி என்று அன்னைக்கு சத்தியமாக்கி வச்சுக்கிறேன் அதுல இருந்து என்னை பார்த்தா எங்க மாமனுக்கு ஒரு பயம் இருந்தாலும் இந்த தினத்திலே 4 பேர் சாப்பிட 5 பேர் சாப்பிட அந்த அம்மாவை சேர்த்து 5 பேர் சாப்பிட இருக்குது ஒரே ஒரு சாப்பிட தான் முடிச்சு இந்த தினத்திலே இருக்க மதியான 3 பேர் இருக்கிறான் அதனாலே எல்லா சேனையும் மடித்தீங்க ஒரே ஒரு நாள் மட்டும் தான் எனக்கு தோல்வி 13 எங்கள் அண்ணன் அர்ஜுனனுக்கும் அது சுபத்திரிக்கும் பிறந்த வீரவாளை கொண்டு குவித்தார்கள் அதெல்லாம் போகட்டும் இந்த தினத்திலே 18 யாரோட யார் செல்வது தெரியல மாமா பார்க்கணும் அது முந்தி பத்திரி பாஞ்சாலி பட்டாபிஷேக பத்திரி எங்க அம்மா படிந்து பார்ப்போம் அம்மம்மா தரணம் அம்மா தாயே தரணம் அம்மா பாஞ்சாலி எம்மா வரணம் அம்மா பாஞ்சாலி அக்கிரியில் பெண்பிறந்த தரணம் அம்மா பாஞ்சாலி அக்கிரியில் பெண்பிறந்த தரணம் ஐவர்களை மாலையிட்ட தரணம் அம்மா பாஞ்சாலி பாஞ்சாலன் தவத்திரிலே தரணம் அம்மா பாஞ்சாலி பாஞ்சாலன் தவத்திரிலே தரணம் அம்மா பாஞ்சாலி பத்தினி ஐ பிறந்த தரணம் அம்மா பாஞ்சாலி துணையாக நின்றதாலே
கண்ணை போல கண்ணுக்குள்ளவே போல எங்க இருக்குன்னு ஸ்ரீ நமோ நாராயண பக்தி அம்மன் சர்வசக்தி உலகநாயகி ஆதிபராசக்தி இப்படி வாங்கி குடிச்சு எப்படி போடுறாங்க பேர பேருங்க பேரு நான் சொல்றேன் எனக்கு தெரியும் நீ பாரு நீ பாரு அமரில் யாவரும் நீராக்கி சாம்பல் ஆக்கிட்டு போ வந்தவன் ஐவன் ராஜார்களையும் பத்தினி பாஞ்சாலியும் ஏற்கனவே காளிகாதேவி ஆங்காளுருவியாக சக்தி ஒன்று சமயமலனாக ஏற்கனவே ரேணுகை முதல் யுகத்திலே ரேணு முதல் யுகத்திலே ரேணு இரண்டாம் யுகத்திலே நலாங்கனியாக பிறந்து மூன்றாவது யுகத்திலே பத்தினி பாஞ்சாலி பிள்ளையாக யாகத்திலே பிறந்தது இல்லையா அப்படி பிறந்து 5 பேரையும் இந்த பத்தினி பாஞ்சாலியும் ஏற்கனவே இட்ட சபதத்தின் பிரகாரம் மலையூரில் நீ போய் மல்லியார்ந்த பாவனையா பாடு உதரகாபாலத்தில் உதரபள்ளி சாதிக்கிறேன் நான் பூபால கண்ணாவது பிறந்துக்கிறேன்